நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட மறைவு திரையுலகத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு. ஏன்னா 46 வயசு தான் ஆகுது. என்னதான் அவரு தளபதி அஜித்னு சொல்லிட்டு முன்னணி நடிகர்களோட படங்கள் எல்லாத்துலயுமே நடிச்சிருந்தா கூட அவரோட திறமைக்கு சரியான ஒரு கேரக்டரும் படங்களும் அமையாமலே இருந்துச்சு. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல அவரோட காமெடி சீக்வன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஹிட். அண்ட் அதுக்கப்புறம் மாறி விசுவாசம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்களை சில படங்கள்ல பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் தமிழ் சினிமா அவர் திறமைக்கு ஏத்த மாதிரியான கதாபாத்திரங்களை இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆல்ரெடி ஒரு தடவை ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து திரும்ப மீண்டு வந்தாரு. ஈவன் குடி பழக்கத்தால தான் இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ நான் குடி பழக்கத்தை நிறுத்திட்டேன், நீங்களும் யாரும் குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி குடிக்க எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஸ்டில் அவரால் முழுமையா குணமடைய முடியல. அண்ட் மறைந்த ரோபோ சங்கர் அவர்களோட உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தளபதி கமல்ஹாசன் அவர்கள்லாம் சோசியல் மீடியா பதிவு மூலமாகவும் தனுஷ், சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்கள் நேரடியாகவும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அண்ட் ரோபோ சங்கர் அவர்களோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அவரோட குடும்பமும் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கான மன உறுதி அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம்.